ஹாய் அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு மை சேனல் க்ரௌன் பாரடைஸ். இன்னைக்கு சண்டே ஸ்பெஷலுங்கிறான சூப்பரான நான்வெஜ் ரெசிபியோட வந்திருக்கேன். காணாங்கழுத்த மீன் ஆணும் அண்ட் ஃபிஷ் ஃப்ரை. வெளியில் மழை பெய்யுது, வீட்டு உள்ளாக்கா மீன் குழம்பு கொதிக்கிற வாசமும் மீன் பொரிக்கிற வாசமும் சும்மா சூப்பரான சண்டேயில். சாரிங்க, கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு சமைச்சு முடிச்சுட்டு அப்புறம் எடிட் பண்ணி வீடியோ பண்ணுறதுக்கு. ஓகே, இது எங்கள் ஊரில் காணாங்கழுத்த மீனுன்னு சொல்லுவோம். உங்கள் ஊர் சைட்லலாம் அந்த மீனுக்கு பேர் என்னங்கிறத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போடலாம். ஃபஸ்ட்டு ஆனத்துக்கு தேங்காவை வந்து நம்ம அரைச்சி வச்சுக்கலாம். 10 கீத்து தேங்காவும் அது கூட 1 டீஸ்பூன் அளவு மிளகு, ஜீரகம், பெருஞ்சீரகம் 3த்தையும் சேர்த்து ரொம்ப கொரண்டு இல்லாமல் ரொம்ப ஃபைன் பேஸ்ட்டாகவும் இல்லாமல் மீடியம் சைஸில் அரைச்சி வச்சுருக்கேன். நெக்ஸ்ட் இது வந்து வெங்காயமும் பூண்டையும் வந்து லைட்டாக நல்லா தட்டி எடுத்து வச்சுருக்கேன். வல்லாரி வெங்காயம்லாம் அரை வெங்காயமும் 10 பல்லு பூண்டும் தான் அது. அதுக்கப்புறம் ஒரு நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு புளியை வந்து அரை மணி நேரம் ஊற வச்சு அதை நல்லா வந்து கெட்டியாக வந்து நான் குழச்சி வச்சுக்கிட்டேன். அதுக்கப்புறம் அது கூட ஒரு டம்ளர் தண்ணி சேர்த்து அதுக்கப்புறம் ஒரு நல்ல பழுத்த தக்காளியும் வந்து இந்த மாதிரி கையாலே நல்லா ஸ்மாஷ் பண்ணி விட்டால் அதோட டேஸ்ட்டே சூப்பராக இருக்கும்னு எங்கள் பாட்டியாங்க சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால தான் நான் வந்து தக்காளியை வந்து பேஸ்ட் பண்ணாமல் இந்த மாதிரி கையால் வந்து நான் மேஷ் பண்ணிக்கிட்டேன். அது கூடவே நம்ம அரைச்சி வச்சுருக்கிற தேங்காயும் இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கணும். அதுக்கப்புறம் இந்த புளி தண்ணியிலேயே வந்து 1 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள், அதுக்கப்புறம் தேவையான அளவு உப்பும் சேர்த்து, அதுக்கப்புறம் வந்து 1 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள், கொஞ்சோண்டு கரம் மசாலா அப்படி இல்லைன்னா கறி மசாலா ஆட் பண்ணி 2 பச்சை மிளகாய் இல்லைன்னா 1 பச்சை மிளகாவை 2ஆ உடச்சி போட்டு தனியாக எடுத்து வச்சிடலாம். இப்போ சைமல்டேனியஸாக நான் வந்து 5 மீன் எடுத்திருக்கேன். 5 மீன் இதை வந்து நான் பொரிக்க தான் போகிறேன். எங்கள் வீட்டில் ஆணத்தில் போட்டால் யாருமே சாப்பிட மாட்டாங்க. அதனால் வந்து நான் தனியாக வந்து பொரிச்சிட்டேன். மீனோட மண்டையை மட்டும்தான் நான் இப்போ ஆணத்தில் போட போகிறேன். ஆனன்னா எங்கள் ஊர் சைடெல்லாம் குழம்ப தான் நாங்கள் ஆனோன்னு சொல்லுவோம். இப்போது இதுதான் வந்து காணாங்கழுத்த மீன். உங்கள் ஊர் சைட்லாம் என்ன சொல்லுவாங்கன்னு எனக்கு தெரியல. நெக்ஸ்ட்டு வந்து நம்ம வந்து ஆணம் வந்து தாளித்து விட்டுறலாம். ஆணத்துக்கு வந்து நான் கரெக்டாக 2 டேபிள் ஸ்பூன் அளவு தேங்காய் எண்ணெய், 2 டேபிள் ஸ்பூன் அளவு நல்லெண்ணெய் எடுத்துக்கிட்டேன். இப்போ இதில் கடுகு, கொஞ்சோண்டு கடுகு, ஜீரகம், வெந்தயம், பெருஞ்சீரகம், அப்புறம் நம்ம இடித்து வச்சுருக்கிற பூண்டையும் வெங்காயத்தையும் நம்ம வந்து இதில் போட்டு நம்ம நல்லா தாளிச்சிக்கலாம். கூடவே 2 கொத்து கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம். இதெல்லாம் வந்து நல்லா வதங்கணும். அடி பிடிக்காமல் வதங்கணும். நல்லா வதங்கி அதில் அந்த மசாலா எல்லாமே சேர்த்து கொஞ்சம் சுருங்கின அளவு வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கிட்டே இருக்கணும். இதுலலாம் உப்புலாம் சேர்த்துடக்கூடாது. ஏன்னா நம்ம புளி தண்ணியில் நம்ம உப்பு சேர்த்துட்டோம். இப்போது நல்லா கொஞ்சம் வதங்கி வந்த நேரத்தில் நம்ம ஆணத்துக்கு எவ்வளோ காரம் சேர்க்கணுமோ அந்த அளவுக்கு நான் காரம் சேர்த்துக்கிட்டேன். மீன் ஆனால் கொஞ்சம் உரப்பா இருந்தால் நல்லாயிருக்கும். ஸோ 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் வந்து மிளகாத்தூள் எடுத்துக்கிட்டேன். இப்போ இதையும் நல்லா வதக்கிட்டு, நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர ஸ்டேஜில் 1 1/2 ஸ்பூன் அளவு நான் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு எடுத்திருக்கேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட் எடுத்தோடனே அதை வந்து நல்லா வதக்கிக்கிட்டே இருக்கணும். ஏன்னா வந்து அடி பிடிச்சிரும். இப்போவும் பாருங்கள் நல்லா எண்ணெய் விட்டுடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம கரைச்சி வச்சுருக்கிற புளியை வந்து இது கூட வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நம்ம வந்து கரண்டியை வச்சு நல்லா வந்து கிண்டிக்கணும். ஏன்னா வந்து அந்த எண்ணெயோடு இருக்கிற அந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வந்து அடி பிடிச்சிடாமல் இருக்கிறதுக்காக. இப்போ நல்லா கலக்கி விட்டதுக்கப்புறம் இதை அடுப்பை சிம்மில் வச்சு நல்லா மூடி போட்டு நல்லா வீடு ஃபுல்லாக மல்லித்தூள் வாசனை நமக்கு கிடைக்கிற வரைக்கும் நல்லா கொதிக்க விடணும். மீனானம் எப்போதுமே வந்து எவ்வளோக்கு எவ்வளோ அதிகமாக கொதிக்குதோ அவ்வளோக்கு அவ்வளோ சூப்பராக இருக்கும்னு சொல்லுவாங்க. அதனால் நீங்கள் வந்து தாராளமாக நீங்கள் வந்து 10 to 15 மினிட்ஸ் நீங்கள் நல்லா தாராளமாக கொதிக்க விடலாம். தேங்காவுடைய எண்ணெய், அதுக்கப்புறம் நம்ம இப்போ சேர்த்துருக்க மசாலா எல்லாவுடைய ஸ்மெல்லே வீடே சும்மா கமகமன்னு இருக்கும். அந்த அளவுக்கு நல்ல வாசம் வந்ததுக்கப்புறம் இப்போ நீங்கள் லைட்டாக ஓப்பன் பண்ணி 2 கலக்கி விட்டுட்டு இப்போது நீங்கள் மீனை வந்து ஆட் பண்ணிடலாம். இந்த மீன் வந்து கடல் மீன். எங்கள் வீட்டில் ஒரு உவமை சொல்லுவாங்க. அதாவது ஆற்று மீனை கண்ணு அளவு தான் கொதிக்க விடணும். கடல் மீனுக்கு அது கூட கொதிக்க விடக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதுலேருந்து என்னென்னா ரொம்ப நேரம் கொதிக்க விடக்கூடாது. சைமல்டேனியஸாக நான் வந்து பெரட்டி வச்ச மீனையும் வந்து நான் வந்து பொரிக்க ஆரம்பிச்சிட்டேன். எப்போதுமே வந்து மீனை வந்து இந்த மாதிரி வைஸ் வர்சால தான் வந்து நம்ம போட்டு பொரிக்கணும். சேம் பொசிஷனில் போட்டு பொரிக்கக்கூடாது. இப்போ பாருங்கள், ரொம்ப நேரம் வந்து நான் கொதிக்க விடலை. ஒரு 5 மினிட்ஸ் தான் நான் கொதிக்க விட்டுருப்பேன். அதுவே ஜாஸ்தி தான்.
இப்போ வந்து கொதிச்சோனே பாருங்க, அது அப்படியே நல்லா திக்காயிட்டு. ஏற்கனவே திக்கா இருந்துச்சு. இப்போ பாருங்க நல்ல எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு சூப்பர்வா திக்காயிட்டு, நல்ல வீடே சரியான வாசம். அது மட்டும் இல்லாம மழை காலம் வேற. கண்டிப்பா அக்கம் பக்கம்லாம் வாசம் போயிருக்கும். இப்போ லாஸ்ட் ஸ்டேஜா நம்ம வந்து ஒரு கருவேப்பிலை கொத்த வந்து இப்படி மேல வச்சுட்டு, அடுப்ப ஆஃப் பண்ணிட்டு அப்படியே மூடி வச்சிரலாம். அதே மாரி அடுத்த சைடும் வந்து நான் வந்து மீன் வந்து பொரிச்சு எடுத்துக்கிட்டேன். மீனுக்கு பொரிக்கிறதுக்கு என்ன சேர்க்கணும்னா, அதே மசாலா தான். மஞ்சத்தூளு, மிளகாத்தூளு, அதுக்கப்புறம் வந்து கொஞ்சோண்டு நான் வந்து தக்காளி புழிஞ்சிக்குவேன். தக்காளி புழிஞ்சிட்டு, அதுக்கப்புறம் உப்பு, அ கொஞ்சம் வந்து கறி மசாலா, கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அவ்வளோதான். நல்லா போட்டு பெரட்டி வச்சுட்டு, ஒரு 1/2 மணி நேரம் இல்லைன்னா 1/4 மணி நேரம் கண்டிப்பா பெரட்டி ஃப்ரிட்ஜில வச்சுருவேன். அதுக்கப்புறம் தான் நான் எடுத்து நான் பொரிப்பேன். நீங்களும் இந்த மாரி வீட்ல ட்ரை பண்ணி பாருங்க. சேம் ப்ரொசீஜர் தான். ஆனா மீன் மட்டும் மாத்தி மாத்தி போட்டுக்கிட்டா சூப்பர்வா இருக்கும். கண்டிப்பா வீட்ல ட்ரை பண்ணி பாருங்க. அது மட்டும் இல்லாம நம்ம சேனல ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறா இருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தென் Instagram அண்ட் Facebookலயும் எங்கள மறக்காம ஃபாலோ பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.